السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, இளைஞரார்களே, மாணவ கண்மணிகளே, நம் அனைவர்கள் மீதும் மேலும் இந்த அகமணித்திற்கும் அற்புடையாக மதுதித்த அண்ணன் பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தங்களுடைய வாழ்நாளிலே முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம் சஹாபாக்கள், அவருடைய குடும்பத்தார்கள், தாபீன்கள், தாபீன்கள், ஃபுகஹாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள், உலமாக்கள், இமாம்கள், மார்க்கத்திற்காக வேண்டி அன்றும் இன்றும் என்றும் சேவையாற்றி முடிந்த சேவையாற்றக்கூடிய அனைத்து நல்லவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் கிருபையும் என்னென்றும் நீண்ட நிலவட்டமாக என்று துஆ செய்தவனாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய தஃப்சீர் வகுப்பை இன்ஷா அல்லாஹ் நாம் ஆரம்பிக்கின்றோம். அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் சென்ற வாரம் திருக்குர்ஆனுடைய சூரத் ஷூரா என்கிற ஷூரா என்கின்ற அத்தியாயத்தினுடைய சில வசனங்களுக்கு நம்ம போன வாரம் விளக்கம் பார்த்தோம். உள்ளபடிக்கு நாம் அந்த அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சியாக நம்ம சென்ற வாரம் பார்த்த 6 வசனங்களுக்கு அடுத்தபடியாக 7வது வசனத்திலிருந்து உள்ள விளக்கங்களை நாம் இன்று பார்க்க வேண்டும். ஆனால் நமக்கு அதிகமான அபரிதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ரமதானுடைய மாதம் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அந்த ரமதான் மாதத்தை பற்றிய சில குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைய தினம் திருக்குர்ஆனுடைய சூரத்துல் பக்ராவில் 2வது அத்தியாயமான சூரத்துல் பக்ராவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வசன எண் 183, 184, 185 இந்த வசனங்களை அடிப்படையாக கொண்டு நோன்பு பற்றிய சில கருத்துக்களை உங்களுக்கு எடுத்து சொல்லலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அந்த வகையில் பார்க்கும்போது சொன்னால், இந்த ரமதான் மாதம் என்பது வருடம் நம்மிடத்தில் வந்து செல்லக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்திலே நாம் என்னமெல்லாம் செய்ய வேண்டும் என்பது பற்றி நமக்கு திருக்குர்ஆனிலையும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிலேயும் ஏராளமான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றை ஒவ்வொரு ஆண்டுகளும் நாம் அதனை கேட்டு நன்கு தெரிந்து வைத்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் நினைவூட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் சொல்கிறான் அல்லவா, ஃபதக்கிர் ஃபைன்ன ذிக்ரா தன்ஃபஅல் முஃமினீன். நீங்கள் நினைவுபடுத்திக் கொண்டே இருங்கள், அது இறை நம்பிக்கை கொண்ட மூமினானவர்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் எடுத்து சொல்லியிருப்பதற்கேற்ப நாமும் இன்ஷா அல்லாஹ் என்ற தினம் அந்த ரமதானுடைய சில நினைவூட்டலை உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றோம். முதலாவதாக இந்த ரமதான் மாதத்தினுடைய நோன்பு குறித்து குர்ஆன் என்ன சொல்கிறது என்று பார்த்துவிட்டு, அந்த ரமதான் மாதத்தினுடைய நோன்பு சம்பந்தமான நோன்பு 30 நாள் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, நோன்புடைய மேன்மை என்ன, அந்த மாதத்திற்கு என்ன சிறப்பு இருக்கிறது, என்ன மாதிரி அமல் செய்ய வேண்டும், நோன்பு நோக்கிற நேரத்தில் ஏற்படுகிற சில வகையான தவறுகளுக்கு, சில சந்தேகங்களுக்கு நாம் என்ன மாதிரியான விளக்கங்கள் பெற வேண்டும், எவ்வாறு நோன்பு நிறைவேற்ற வேண்டும், நோன்பு இருக்கிற நேரத்தில் வெளியூருக்கு பயணம் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டால் பயண காலங்களில் எவ்வாறு நோன்பு இருப்பது,
நோன்பு நோக்க வேண்டுமா வேண்டாமா, அது மாதிரி உணர்வு இல்லாமல் இருக்கிற நேரத்தில் நோன்பு நோக்க வேண்டுமா வேண்டாமா போன்ற சட்ட விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இன்றைய தினம் பார்க்க முயற்சிப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா வசனம் எண் 183 சூரத்துல் பக்ராவில் திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயமாகிய திருக்குர்ஆனிலேயே மிகப்பெரிய அத்தியாயமாக கருதப்படுகின்ற சூரத்துல் பக்ராவின் 183, 184, 185 வசனங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ரமதான் மாதத்தின் நோன்பு குறித்து மிக தெளிவான விளக்கத்தை தருகிறார். இந்த சூரா அல் பக்ரா என்பது திருக்குர்ஆனிலே மிகப்பெரிய சூறாவாக இருக்கிற காரணத்தினாலும் அநேக விஷயங்களை உள்ளடக்கக்கூடிய ஒரு அத்தியாயமாக இருப்பதன் காரணமாகவும் இந்த சூறாவுக்கு அநேக சிறப்புகள் இருக்கிறது. அந்த சிறப்புகளில் எல்லாம் மிகப்பெரிய சிறப்பாக கருதப்படுகின்ற ஒன்று என்னவென்று சொன்னால், எந்த வீட்டிலே இந்த சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அங்கு ஷைத்தான் இருப்பதில்லை, ஷைத்தான் வெளிநோடி விடுகின்றான். இன்றைக்கு பல வீடுகளில், முஸ்லீம்களில் பல வீடுகளில் ஷைத்தானுடைய கோளாறுகள் இருப்பதாக சிலர் எண்ணிக்கொண்டு அதற்காக பல மருத்துவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வீடுகளில் உள்ளவர்களை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்கிற பொழுது அவர்கள் ஈமான் பலகீனங்களோடாக இருக்கிறார்கள். அவர்கள் வீடுகளில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுவதில்லை. இன்னும் சொல்ல போனால் முறையாக துறை விவாதங்கள் போன்றவற்றெல்லாம் அந்த வீடுகளில் அதிகமாக நிகழ்வதில்லை. அதுக்கு நேர் மாற்றமாக விருதத்தில் ஹுராஃபாத்தில் நூதன அனுஷ்டானங்கள் இன்னோவேஷன்ஸ் நிறைய நடக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம். ஆக ஈமான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் பார்க்குற பொழுது யாருடைய ஈமான் உறுதியாகவும் வலுவாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஈமான் உள்ள மக்களை ஷைத்தானால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நாம் படித்து வைத்திருக்கிறோம். அது உண்மைதான். அப்போ ஈமான் உறுதியாக இருந்து திருக்குர்ஆனுடைய சூரத்துல் பக்ரா போன்ற அத்தியாயங்களை வீடுகளில் ஓதப்பட்டு கொண்டிருக்கணும்னு சொன்னால் அங்கே ஒருபோதும் ஷைத்தான் குடியிருப்பதில்லை. ஷைத்தானுடைய தீங்குகள் அந்த மக்களை அந்த வீட்டை குடியிருப்பவர்களுக்கு எப்போது ஏற்பட போவதுமில்லை. அதை மீறி மேற்படுகிறது சொன்னால் நாம் நம்முடைய ஈமானில் இங்கே பலகீனம் வைத்திருக்கிறோம் என்பதன் அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த வசனத்தை பார்ப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொன்னா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் அய்யாமன் மஅதூதாத் ஃபமன் கான மின்கும் மரீதன் أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. இதில் வசனம் எண் 183, 184 சொல்லப்படுகிற செய்தி என்னவென்று சொன்னால், இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்பிருந்த நபிமார்களை பின்பற்றியவர்கள் மீது, உங்களுக்கு முன்பிருந்த நபிமார்களை பின்பற்றியவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் நீங்கள் இறையச்சம் கொண்டவர்களாக திகழக்கூடும். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எத்தனை நபிமார்கள் சென்றிருக்கிறார்கள். அந்த நபிமார்களை பின்பற்றிய மக்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. அதுபோலவே தான் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இது புது 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 வகையாக வெறுமனே உங்களுக்கு விட்டு நோன்பு கடமையாக்கப்படவில்லை. உங்களுக்கு முன்பு அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களையும் பின்பற்றியவர்களெல்லாம் முஸ்லிம்களாக கருதப்படுகிறார்கள். அவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதுபோலவே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அது ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த நோன்பை நோற்பது மூலியமாக நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக திகழக்கூடும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்போ இறையச்சம் உள்ளவர் இல்லையா சொன்னால், இப்பவும் இறையச்சம் உள்ளவராக இருக்கிறோம். ஆனால் நோன்பு வைப்பது மூலியமாக ஏற்படுகிற சிரமங்களை, கஷ்டங்களை, அசௌகரியங்களை அல்லாஹ்வுக்காக தாங்கிக் கொண்டு பொறுமையாக இருந்து அந்த நோன்பை முழுமைப்படுத்துகிற பொழுது அந்த இறையச்சம் இன்ஷா அல்லாஹ் முழுமையடைகிறது, பரிபூர்ணமடைகிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தமாக இருக்குது. நோன்பு நோற்பது என்பது குறிப்பிட்ட சில நாட்களிலே ஆகும். ஆனால் அந்நாட்களில் உங்கள் எவரேனும் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் அவர் அந்நாட்களில் நோன்பு நோற்காமல் மற்ற நாட்கள் கணக்கிட்டு நோட்டுக்கொள்ள வேண்டும்.
நோன்பு நோற்க சக்தி பெற்றிருப்பவர்கள் நோன்பு நோற்காமல் விட்டுவிட்டால் அவர்கள் மீது ஃபித்யா என்னும் பரிகாரம் கடமையாகின்றது. அது ஒரு நோன்புக்குரிய பரிகாரம் ஒரு ஏழைக்கு உணவளிப்பதாகும். ஆனால் எவரேனும் விரும்பி அதிக நன்மை செய்தால் அது அவருக்கு சிறந்ததாகும். ஆனால் நீங்கள் அறிவுடையோராய் இருந்தால் நோன்பு நிற்பதை உங்களுக்கு நன்மை ஈட்டி தருவோம். அதாவது இந்த ரமலான் மாதத்து நோன்பு என்பது ரமலான் மாதத்தில் மட்டும்தான் வைக்க முடியும். ரமலான் மாதத்தில் இருப்பதன் மூலமாக தான் அந்த சிறப்பை முழுமையாக அடைய முடியும். ரமலான் மாதத்து நோன்பை வேறு மாதங்களில் வேறு நாட்களில் வைப்பதன் மூலியமாக அந்த சிறப்பை அடைய முடியாது. அதனால தான் இது குறிப்பிட்ட நாட்கள் ஐயாவும் ஆடுவதா குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே வைக்கக்கூடிய நோன்பு, அது ஒரு மாதம் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னோம். அந்த ஒரு மாத காலத்தில் நீங்கள் வெளியூர் பயணம் போக்குள்ளாக இருந்ததுன்னு சொன்னாலோ, நோன்பாளியாக இருந்து அது நோயாளியாக இருந்ததுன்னு சொன்னாலோ, அப்போ நோன்பு வைக்காமல் விட்டுவிட்டு பிற நாட்களில் அது நோன்பை கதா செய்து கொள்ளலாம். ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நோன்பு வைக்க முடிஞ்சிருந்தாலும் கூட, நோன்பு வைக்க சக்தி பெற்றிருந்தாலும் கூட, அவர் நோன்பு வைக்காமல் இருந்து ஃபித்யான்னு சொல்லிட்டு ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டால் அது நோன்பு அவர் நிறைவேறிதாகிவிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டை இருந்துச்சு. அதாவது இஸ்லாத்தினுடைய பெரும்பாலான சட்டங்களைப் போல நோன்பு படிப்படியாகத்தான் கடமையாக்கப்பட்டுச்சு. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரி சென்ற பிறகு அது 2ஆவது ஆண்டு தான் இந்த நோன்பு என்பது கடமையாக ஆக்கப்பட்டது. அன்னை ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆரம்பத்தில் ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு இருக்கும்படி முஸ்லிம்களுக்கு அறிவுறுத்திருந்தார்கள். ஆனாலும் இந்த நோன்பு கடமையானது. அந்த 3 நாள் நோன்பு வைக்கிறது அப்படின்னு கடமையான நோன்பு கிடையாது. 3 நாள் நோன்பு வைக்கிறது, அது மாதிரி ஆஷூரா நாளில் நோன்பு வைக்கிறது தான் அந்த ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்கள் மீது நோன்பு வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு. அதாவது கடமையான நோன்பாக இருக்கவில்லை. பிறகு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் முழுவதும் நோன்பு இருக்கும்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குர்ஆனுடைய இந்த வசனத்தின் மூலமாக கட்டளையிடுகின்றான். ஆனாலும் அந்த நேரத்தில் சில சலுகைகள் வழங்கப்பட்டிருந்துச்சு. அதாவது எப்படின்னா, ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்பது கடமையாக இருந்தாலும் கூட யாருக்காவது நோன்பு நோக்க வலிமை இருந்தும் நோன்பு நோக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்க இருந்தாங்கன்னு சொன்னான். அதாவது ரமலான் மாதத்தில் முழுமையாக நோன்பு நோக்கணும் அப்படிங்கிறது கடமையாயிடுச்சு. அப்படி கடமையாக இருக்கிற நேரத்தில் கூட நோன்பு நோற்பதற்கு வலிமை இருந்தும் நோன்பு நோக்காமல் யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவு அளிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அது போதும், அவங்க நோன்பு வச்ச மாதிரி ஆயிடுவாங்க. என்னங்க அப்படின்னு ஒரு சலுகை இருந்துச்சு அந்த நேரத்தில். ஆனால் 185வது வசனம் இறங்கிறதுக்கு பிறகு அந்த சலுகை ரத்தாயிருச்சு. இப்போ நல்லா விளைக்கணும். 183, 184 இந்த 2 வசனங்கள் மூலியமாக என்ன சொன்னால், ரமலான் மாதத்தில் முழுமையாக நோன்பு வைக்கணுங்கிற நோன்பு கடமையாக ஆக்கிவிட்ட பிறகு கூட நோன்பு வைக்க சக்தி இருந்தும் யாராவது நோன்பு வைக்காமல் இருந்தாங்கன்னு சொன்னால், அவங்க யாராவது ஒரு ஏழைக்கு உணவளித்துட்டாங்கன்னு சொன்னால் அது ஃபித்யா பரிகாரங்கிறது, அவங்க நோன்பு வச்சு மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்போ என்ன சட்டம் இருந்துச்சு, நோன்பு வைக்கக்கூடிய அந்த ரமலான் மாதத்தில் யாராவது பயணம் போயிருந்தாங்கன்னு சொன்னாங்க, ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்லி இருந்துச்சுன்னா, அல்லது நோயாளியாக இருந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த நோன்பு சொன்னாங்க பிறகு கலா பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. 185வது வசனம் வருகிற வரைக்கும் ஆரம்ப காலத்தில் சட்டம் இருந்துச்சுங்க. எப்படி நோன்பு வைக்க சக்தி இருந்தாலும் கூட ஒரு ஏழைக்கு உணவு வச்சுட்டான்னு சொன்னால் அது பரிகாரம் போயின்னு சொல்லிட்டு அது பிறகு மாற்றப்பட்டுச்சு. எப்படி மாற்றப்பட்டுச்சுன்னு சொன்னால், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு இறக்கியப்பட்ட திருக்குர்ஆனில் உங்களுக்கு முன்புண்டான சமுதாய மக்கள் மீது நோன்பு எப்படி கடமையாக ஆக்கப்பட்டிருக்கு அவ்வாறே உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை சொல்கிற பொழுது திருக்குர்ஆனில் சூரத்துல் மாயிதாவில் ஒரு வசனம் வருகிறது. அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், லிக்குல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா வலவ் ஷாஅ அல்லாஹு லஜஅலக்கும் உம்மத்தன் வாஹிதத்தன் வலாக்கின் யப்லுகு ஃபீமா ஆதாக்கும் ஃபஸ்தபிகுல் கைராத் நாயக்கும். சூரத்துல் மாயிதாவில் வரக்கூடிய 48வது வசனங்கள். அதில் என்ன சொன்னா, நாம் மனிதர்களாகிய உங்கள் ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் சரியத்தையும் ஒரு செயல் வழியையும் அமைத்து தந்தோம். அல்லாஹ் நாடி இருந்தால் உங்கள் அனைவரையும் ஒரே சமுதாயமாகவும் ஆக்கியிருக்க முடியும். ஆனால் அவன் உங்களுக்கு அளித்தவற்றில் உங்களை சோதிப்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தான். எனவே நன்மைகளில் ஒருவரை ஒரு முந்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். இறுதியில் நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் பக்கமே திரும்பி செல்ல வேண்டியிருக்கின்றது. பிறகு நீங்கள்
எவற்றை குறித்து கருத்து வேறுபாடு கொண்டிருந்தீர்களோ அவற்றின் உண்மை நிலையை அவன் உங்களுக்கு அறிவித்து விடுவான். எனவே நபியே, அல்லாஹ் இறக்கியவருடைய சட்டத்திற்கேற்ப அவருடைய மக்களுடைய விவகாரங்களில் நீங்கள் தீர்ப்பளியுங்கள். அவருடைய ஆசாபாசங்களை பின்பற்றாதீர்கள். அவர்கள் உண்மை குழப்பத்தில் ஆழ்த்தி அல்லாஹ் உண்மை இறக்கியவருடைய அறிவுரைகள் சிலவற்றிலிருந்து உண்மை இம்மி அளவும் நழுவச் செய்திட வண்ணம் நீர் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். அதாவது இந்த யூதர்கள் நஸ்ரானிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், என்னத்தையாவது சொல்லி மார்க்கத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி அவர் சொல்லக்கூடிய சொந்த வெறுப்புக்கு மக்களை ஆளாக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க மக்களை திசை திருப்பிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத், இன்ஜீல் போன்ற வேதங்களில் சில மாற்றங்களை உண்டாக்கி மக்களுக்கு ஏற்றவாறு மக்களை விரும்பி ஏற்றுக்கொள்கின்ற அமைப்பில் மாற்றங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி அவங்க சட்டங்கள் இலவாக்கி கொடுத்தாங்க. அல்லாஹ் தஆலாவுடைய சட்டம் கடுமையாக இருக்குதுன்னா அதை இலவாக்கிடுவாங்க. அந்த இவர்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கிறதுக்காக வேண்டி சில சட்டங்கள் தூக்கிடுவாங்க அந்த அவங்க வேதத்திலிருந்து. இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் தான் நீங்கள் பெருமிட்டுக்கிறீங்க. அவங்க என்ன சொல்லிங்கன்னு ஒரு குழப்பிடுவாங்க. நீங்கள் உங்கள் மார்க்கத்தை பிடிப்பாருங்க. உங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட விஷயங்கள் நீங்கள் தெளிவாக திருப்பிடிங்க. நீங்கள் என்ன இதில் விளங்குன்னு சொன்னால், ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சரியத்தை கொடுத்துருந்தான் அப்படின்னு தான். மூசா நபியுடைய சமுதாய மக்களுக்கும், ஈசா நபியுடைய சமுதாய மக்களுக்கும், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு சரியத்தை கொடுத்துருந்தான். அந்த சரியத்தை அடிப்படையில் அவங்க மிகவும் கடமையாக்கப்பட்டிருந்துச்சு. அது மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயமாகிய முஸ்லீம் சமுதாயத்துக்கு திருக்குறான் மூலியமாக அல்லாஹ் தஆலா ஒரு சரியத்தை கொடுத்து அதில் நோன்பு கடமையாக்கியிருக்கான். அந்த வகையில் நோன்பு கடமையாக இருந்துச்சு. நோன்பு வைக்கிற சக்தி பெற்றவர்கள் கூட நான் ஒரு ஏழைக்கு உணவெடுத்துட்டாங்க சொன்னால் அவங்க நோன்பு வைக்கிற மாதிரி ஆயிருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது மாற்றப்படுது. எப்படி மாற்றப்படுது சொன்னால், ஷஹ்ரு ரமதான் அல்லது உள்தல் ஃபீஹில் குர்ஆன் முதல் இன்னாசு பையினாத்துன் ஹுதா ஃபுர்கான். ரமதான் மாதம் எத்தகையதுன்னு சொன்னால், அந்த மாதத்தில் தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் மேலும் நேரு வழியின் தெளிவான அறிவுரைகளை கொண்டதும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதுமான குர்ஆன் இறக்கி அருளப்பட்டுச்சு. சரிங்களா? இந்த குர்ஆன் எப்போ அருளப்பட்டுச்சுங்க? இந்த குர்ஆன் ரமதான் மாதத்தில் அருளப்பட்டுச்சு. ஆகவே ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு. எனவே இனி உங்களில் எவர் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் முழுவதும் நோன்பு நோக்க வேண்டும். அம்மாதம் முழுவதும் நோன்பு நோக்க வேண்டும். ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க, ரமதான் மாதத்தை உங்களுக்கு முன்னாள் சமுதாய மக்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நோன்பு நோற்று வாருங்கள். நோன்பு சக்தி இருந்து நீங்கள் நோக்காமல் இருந்து விட்டால் ஒரு ஏழைக்கு நோன்பு வைத்தால் போதுங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா? இப்போ அது மாதிரி எப்படி சொன்னால், ரமதான் மாதத்தில் தான் உங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய சத்தியத்தையும் அசத்தியத்தையும் குறித்து காட்டக்கூடிய இந்த அல்குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. அந்த அல்குர்ஆனில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எவ்வாறு உங்களுடைய வாழ்வாதாரங்களையும் உங்களுடைய நடைமுறைகளையும் உங்களுடைய பொருட்கள் வாங்கக்கூடிய வாழ்வில் எல்லா பிரச்சனையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முழுமையான வழிகாட்டுதல் அது உங்களுக்கு இருக்கிறது. அந்த திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதமாக ரமதான் இருக்கிற காரணத்தினால அந்த மாதத்தை அடைகிற பொழுது நீங்கள் முழுமையாக நோம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரமதான் மாதத்தை யாரெல்லாம் அடைகிறார்களோ அவர்களில் உடல் திரகாத்திரம் உள்ளவர்கள், நோய் இல்லாதவர்கள், பிரயாணம் செல்லக்கூடியவர்களாக இல்லாமல் இருக்கிறவர்கள், ஊரிலே இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே நோன்பு வைத்தார்கள். அத்தனை பேர் சொன்னால் நோன்பு கடமையானவர்கள். நோன்பு யாருக்கு கடமை அப்படிங்கிறத பற்றி அந்த மசாயில் பிறகு சொல்லுவோம். உங்களுக்கு என்ன மார்க்கத்தினுடைய சட்டத்தில் யாருக்கு நோன்பு கடமை, எப்போ கடமையாகுது அப்படிங்கிறதெல்லாம் நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டது. யாருக்கா நோன்பு வைக்காக வேண்டும் கடமை இருக்கிறதோ அந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது அத்தனை பேருமே சொன்னால் முழுமையாக ரமதான் மாதம் போது நோன்பு வைக்கணும். வமன்கான மரீதன் அவலா சஃபரின் ஃபஇத்தத்தும் அய்யாமின் உஹர். ஆனால் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பயணத்தில் இருந்தால் அவர் மற்ற நாட்கள் கணக்கிட்டு நோன்பு நோட்டிட வேண்டும். எத்தனை நாள் நோன்பு வைக்க முடியாத அளவுக்கு பயணத்தில் இருந்தாங்களோ, எத்தனை நாள் நோன்பு வைக்க முடியாத வியாதியாக இருந்தாங்களோ அந்த நாட்களை கணக்கிட்டு ரமதான் இல்லாத மற்ற ரமதான்களில் அந்த நோன்பை கதாவாக நிறைவேற்ற வேண்டும். நோன்புக்கு தான் கதா இருக்குது, தொழுகைக்கு கதா கிடையாது. தொழுகை பொறுத்த வரைக்கும் இன்ன சிலாத்து காரணத்தில் கிதாப் போட்டான். தொழுகை என்பது உண்மையான மக்கள் மீது, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. இப்போ அந்தந்த தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் தொழுகணும். ஒவ்வொரு தொழுகைக்கும் குறிப்பிட்ட அவர்ஸ் இருக்கு. என்னங்க, இப்போ சுபுடைய தொழுகை சொன்னால் சுபு சாதிக் உதயமானதுலேருந்து சூரியன் உதயமாவதற்கு ஒரு 2 நிமிடங்களுக்கு முன்னால் வரைக்கும் சுபுடைய தொழுகைக்கு நேரம்னு சொன்னால் அதுக்குள்ளே அந்த தொழுகை தொழுது முடிச்சிடணும். அதில் குறிப்பாக இமாம் ஜமாத்தோடு பள்ளியில் செஞ்சு தொழுவது தான் ஆண்களுக்கு மிகவும் அழகானதாகவும் அவசியமானதாக இருக்கிறது. அதே மாதிரி லோவருக்கு ஒரு நேரம் இருக்குது. சூரியன் உச்சியில் தாழ்ந்ததுக்கப்புறம் அசர் நேரம் வரைக்கும், அசர நேரத்துலேருந்து மகரிப் நேரம் வரைக்கும் அசருடைய தொழுகை தொழுதுக்கலாம். அது மாதிரி மகரிப் தொழுகைக்கு ஒரு நேரம், இஷா தொழுகை. இந்த நேரத்தில் தொழுகைகளை நம்ம நிறைவேற்றி விட வேண்டும்.
அது இன்றைக்கு தொழுகக்கூடிய தொழுகை போல் சேர்த்து வச்சு நாளைக்கு தொழுகிறது அப்படிங்கிற மாதிரியான கதா அப்படிங்கிறது வந்து தொழுகை கிடையாது. இப்போ ரமலான் மாதத்தில் வந்து அது குறிப்பிட்ட நாட்கள் ஐயாம் மாதம் எண்ணப்பட்ட சில நாட்கள் ஒரு மாதம் மட்டும் 29 இருக்கலாம் 30 இருக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த மாதம் அந்த நாட்கள் நோன்பு வச்சிடணும். வைக்க முடியாத அளவுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குன்னு சொன்னால் அதை மற்ற 4 மாதங்களில் வந்து கணக்கிட்டு அதனை நாம் நிறைவேற்றி விட வேண்டும். இப்போ இந்தத்தும் இந்த ஐயாமின் முகர் மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோன்பு நோட்டிட வேண்டும். யுரீதுல்லா பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவே விரும்புகின்றான், அவன் உங்களுக்கு கஷ்டத்தை தர விரும்புவதில்லை. வலி துக்மில் இத்தத்தை வலி துக்கபிருல்லா அலாமா ஹதாக்கும் வலா அல்லக்கும் தஷ்குரூன். நோம்பின் எண்ணிக்கையை நீங்கள் நிறைவு செய்வதற்காகவும் அல்லாஹ் உங்களை நேரிய வழியில் செலுத்தியதற்காகவும் நீங்கள் அந்த அல்லாஹ்வுடைய மேன்மையை போற்றி அவன் நன்றி பாராட்டுவதற்காகவுமே இந்த வழி உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. அல்லாஹ் தாலா வந்து எத்தனையோ மக்கள் வந்து வெளியேற்றிருக்கிறாங்க. உங்களை வந்து அல்லாஹ் அவனுக்கு பிடித்தமான நேரான பாதையில் அவங்களை உண்டாக்கி அந்த நேரிய வழியில் இஸ்லாமிக்கிற இயற்கை மார்க்கத்தில் எல்லாம் அவங்களை ஆக்கியிருக்கிறான். உங்களுக்கு இந்த மாதிரி நோன்பு போன்ற அபரிவிதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய சில நன்மைகளை செய்யப்படி உங்களுக்கு சித்தப்படி ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம். அவற்றின் மூலியமாக அவங்களுடைய கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் நல்ல மக்களாக ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரமலான் மாதத்தில் நீங்கள் அழுதுபடும் அல்லா பாவம் கொண்டு மன்னிக்கப்படுகின்றன. அல்லாவுக்கான நீங்கள் பகல் முழுவதும் பட்டினியாக இருந்து இரவு நின்று வணங்கி அல்லாவுடைய அருளையும் திருப்தி பெறக்கூடிய மக்களை நீங்கள் ஆகுவீங்க. இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகள் எல்லாம் அவங்க செய்திருக்கிற காரணத்தினால அல்லாஹ் உங்கள் மீது விதியாக்கி இருக்கின்ற அந்த ஒரு மாதம் முழுவதும் உள்ள நோன்பை அந்த எண்ணிக்கை தவறாமல் முழுமையாக நிறைவேற்றி அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அதை 30 நாள் அல்லது 29 நாள் நோன்பு கொண்ட பிறகு ஷெபான் மாதத்தில் பெரிய ஒன்று அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருந்த அளப்பெரிய அந்த கிருபிகளுக்கு நன்றி செலுத்துவதன் மூலமாக ஒரு நாளை அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அந்த நாளை நீங்கள் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இஸ்லாமிய சன்மார்க்கத்தில் முஸ்லிமான மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆச்சுங்களா? மேலும் அன்புக்குரிய நோன்பு பற்றி சொல்லுகிற பொழுது இந்த நோன்புக்கு மிகப்பெரிய அற்புதமான மிகுந்த சிறப்புகள் நிறைய இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு மனிதனை பாதுகாக்கின்ற மிக பெரும் அருமருந்தாக நோன்பை குறிப்பிடுகிறார்கள். ஏன்னா அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு மனிதன் வந்து பகல் முழுவதும் பட்டினியாக இருந்து அல்லாஹ்வுடைய தியானத்தில் திக்ர் ஃபிக்ரில் ஈடுபட்டு இரவு நேரங்கள் நின்று வணங்கி அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும் என்று இப்படி அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருப்பது இந்த மனிதனை பண்பட்டவனாகவும் அவனை மேம்பட்டவனாகவும் ஆக்குவதற்கு ஒரு வழியாக நாம் அமைத்து கொடுத்துருக்கோம். இந்த நோம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனை பாவம் செய்யாமல் அவனை பாதுகாப்பதற்கு இந்த நோம்பு மிகப்பெரிய ஒரு கேடயமாக பாதுகாப்பு இருக்கிறது. ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யா மாஷர் ஷபாப் மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ் வமன் லம் யஸ்ததி ஃபஅலைஹி பிஸ்ஸௌமி ஃபஇன்னஹு விஜாவு. அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஒவ்வொரு ஆண்களையும் ஒவ்வொரு பெண்களையும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு மீது தேவையுடையவர்களாக ஆக்கி தான் நல்லா படைச்சிருக்கலாம். ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை. அவருடைய ஆசாபாசங்களையும் அவருடைய தேவைகளையும் உடல் ரீதியான மன ரீதியான தேவைகள்லாம் பூர்த்தி செய்வதற்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை நல்லா படைச்சி வச்சுருக்கலாம். அப்போது அதை திருமண வயதை அடைந்து விட்டால் என்ன ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆண் குமராக இருந்தாலும் பெண் குமராக இருந்தாலும் அவர்கள் சரியான பொருத்தத்தை தேடி அவர்கள் திருமணத்தை முடித்துக்கொண்டு வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ தான் அவங்க சீரான நேரான பாதையில் அவங்க இருக்க முடியும், நல்ல மனிதனாக வாழ முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்கள வந்து தவறான வழியில் அவங்கள போகிறதுக்கு அது வழியாக அமைஞ்சு போயிடும். அதனால தான் நவீனாசன் சொல்கிறாங்க, இளைஞர்களே, இளைஞராக இருக்கக்கூடிய ஆண்களே பெண்களே, உங்களில் யாருக்காவது திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருந்தால் அது தேவையான உடல் வலிமையும் பொருளாதாரமும் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதன் மூலியமாக அந்த பெண் மீது உங்களுக்கு கடமைகள் நிறைவேற்றுகின்ற அளவுக்குண்டான ஆற்றல்கள் உங்களுக்கு இருக்கிற பொழுது நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அவ்வாறு திருமணம் செய்ய முடியாத அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால், உடல் ரீதியான முறையில் உங்களுக்கு பலம் இல்லாமலோ அல்லது உடல் ரீதியாக பலம் இருந்து பொருளாதாரம் இல்லாமலோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெருக்கடிகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அந்த நேரங்களில் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, நோன்பு வைங்க. பின்ன உலகம் விஜாவன் அவ்வாறு நோன்பு வைக்கிறது அவனுக்கு கேடயமாக இருந்து அவன் தவறு செய்யாமல் அவனை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நவீன் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நோம்புல வந்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது. மனிதனை வந்து பாவமான காரியங்களை செய்ய விடாமல் தடுக்கின்ற ஆற்றல் நோம்புக்கு இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், இந்த அல்லாஹ் ஷஹர் ரமதான் உன்சில ஃபீல் குர்ஆன். இந்த ரமதான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் அந்த மாதத்திலே தான் அல் குர்ஆன் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சில அரசு சொல்லக்கூடிய அது சொல்கிறது.
இந்த ரமதான் மாதத்தில் தான் அல்லாஹ்வுடைய அனைத்து வேதங்களும் இறக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதங்களான சூஃப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த சூஃபுங்கிற ஏடுகளாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத்தாக இருந்தாலும் சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இஞ்சிலாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நபிஸல்லல்லாஹு அவர்களுக்கு அருளப்பட்ட அல் குர்ஆனாக இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாமே ரமதான் மாதத்தில் தான் இறக்கப்பட்டிருக்கிறது. இந்த அல்லாஹ்வுடைய வேதங்கள் அருளப்பட்ட ஒரு புனிதமான மாதமாக அந்த ரமதான் மாதம் இருக்கிற காரணத்தினால தான் அந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு இருந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க அப்படின்ற மாதிரி அல்ல சொல்லியிருக்கிறான். அப்போது இந்த ரமதான் மாதம் என்பதற்கு சிறப்பு என்னன்னு சொன்னால், அந்த மாதத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது தான். அல்லாஹ் ஜல்ல அதை பற்றி திருக்குர்ஆனில் ஒரு அத்தியாயம் சொல்லணும். சூரத்தில் ஏன்னா அதை இன்னும் சூரத் கதர் இருக்கிற ஒரு வசனம், ஒரு அத்தியாயத்தை இறக்கி அந்த அத்தியாயத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிற இந்த ரமதான் மாதத்துக்கு சிறப்பு எல்லாம் சிலாஜி சொல்லும். இன்னும் அன்சல்னா ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அந்த ரமதான் மாதத்தில் கூட குறிப்பிட்ட ஒரு இரவில் தான் இந்த திருக்குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அந்த இரவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு 1000 மாதங்கள் சிறந்த ஒரு இரவு என்றால் சொல்கிறான். அப்போ அந்த இரவில் யார் திருக்குர்ஆனை அதிகமாக ஓதி திருக்குர்ஆனுடைய அடிப்படையில் தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டு அதிகமான இபாதத் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு மாதம், அதாவது கிட்டத்தட்ட 1000 இரவுகள் என்று வணங்கிய வணக்கத்துக்கு ஏற்றவாறு அந்த நன்மைகள் கிடைக்க சொல்லும். அப்போ இந்த சிறப்புகளை எதிராக சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த சிறப்புகள் திருக்குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமாக அந்த ரமதான் மாதம் இருக்கிறதுனால தான் நம்ம சிறப்பு செய்யணும். இது முக்கியமான விஷயம். அப்போ குர்ஆனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது. குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்கிற காரணத்தினால தான் ரமதான் மாதத்தின் நோன்பு கடமையாக்கியிருக்கோம். ஏன்னா அப்போ குர்ஆன் மட்டும் இந்த ரமதான் மாதத்தில் இறக்கப்படல. நான் சொன்ன மாதிரி எல்லா வேதங்களும் நபி நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிக்கிற ஹதீஸ் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறதுனா, உன்சிலத் சுஹுஃப் இப்ராஹிம் ஃபீ அவ்வலி லைலத்தின் மின் ரமதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த சுஹுஃப் ஏடுகள் ரமதான் மாதத்துக்கு முந்தைய இரவில் இறக்கப்பட்டுச்சு. உன்சிலத் தௌராத் சித்தி மொலைன மின் ரமதான். தௌராத் என்கிற அந்த வேலை அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரமதான் பிறை 6 7வது இரவில் இறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இஞ்சில் சிலாசி ஆஷத்தை கலத்து ரமதான். இஞ்சில் வரும் என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரமதான் 13 14 இருக்கிறது. வான்சல் அல் குர்ஆன இல்லை 40 விஷயம் கலத்து ரமதான். அல்லாஹ் ஜல்ல அல் குர்ஆனை அல் குர்ஆனை ரமதான் மாதத்தினுடைய 24 25வது நாள் எல்லாத்திலும் இருக்கிறாங்க சொல்லியிருக்காங்க. இவ்வாறு இந்த ரமதான் மாதம் என்பது வேதங்கள் இறக்கப்பட்ட ஒரு புனிதமான மாதமாக இருக்கிற காரணத்தினால் அந்த வேதம் எப்படிப்பட்ட வேதங்கள்? முதல் லின்னாஸ் பையனாத்து மின் ஹுதால் ஃபுர்கான். முதல் லின்னாசி பையனாத்து மின் ஹுதால் ஃபுர்கான். நேர்வழியின் தெளிவான அறிவுரைகளை கொண்டதும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதுமான குர்ஆன். இப்படிப்பட்ட அல் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிற ஒரு காரணத்தினால் தான் அந்த மாதம் சிறப்பாகிறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த மாதத்தை அடைகிற பொழுது நாம் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய ஆண் பெண் அத்தனை பேர் நோன்பு இருப்பது கட்டாய கடமையாக இஸ்லாம் ஆக்கியிருக்கிறது. அப்போது ரமதான் மாதத்தை யார் அடைகிறார்களோ அந்த மாதத்தில் அவர்கள் சின்ன நோன்பு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நோன்பு எந்த நிலையிலையும் நீங்கள் நோன்பு இருந்தால் ஆக வேண்டும். நீங்கள் பிரயாணத்தில் இருந்தாலும் நோன்பு இருந்தால் ஆக வேண்டும். நீங்கள் உடல்ல முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் நோயாளியாக இருந்தால் நோன்பு இருந்தாலும் அபிகனிஸ்தான் வல்கட்டாயப்படுத்தல் பாருங்கள். ஏன்னா சிறையில் குழந்தைகள் நோம்பாளியாக, அதாவது நோயாளியாக இருந்தாலோ பிரயாணத்தில் இருந்தாலோ அல்லது குழந்தை பெற்ற நிலையில் இருந்தாலோ அல்லது அவர்கள் அவர்களுடைய மாதாந்திர அந்த பீரியடில் அவங்க இருந்தாலோ அந்த மாதிரி நேரத்தில் நோன்புக்கு கட்டாயப்படுத்தலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் நோன்பு வைக்க முடியாமல் இருக்கிற மக்கள் ஃபைதத்துமின் ஐயாமின் உஹர், வேறு சில நாட்கள் ரமதான் மாதம் அல்லாத மற்ற மாதங்களில் கணக்கிட்டு இந்த நோன்புகளை அவர் பிரித்து கொள்ள வேண்டும். அப்போ அவர்களுக்கு அந்த நோன்பு வைத்த முடிவு நமக்கு கிடைச்சிடும். ஏன்னா 20 அல்லா தாலா அவங்களுக்கு தேசியராக அவங்களுக்கு கஷ்டத்தை நாடுவதில்லை. ஏன்னா இஸ்லாமிய மார்க்கம் என்பதை இன்னத்தையும் இஸ்ரும் இஸ்லாமிய சன்மார்க்கமே லேசானது தான். மார்க்கம் லேசானது. அல்லா தாலா யாரையும் கஷ்டப்படுத்துவதில்லை. ஏன்னா கல்லிஃபுல்லா நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா மா கஸபத் அல்லா தாலா எந்த ஆத்மாவையும் அவர் சக்திக்கு மீறி அல்லா தாலா கஷ்டப்படுத்துவதில்லை அப்படிங்கிறத
நம்ம திருக்குறானுடைய பேர் படிச்சுக்கணும். அதனால தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பிரயாணத்தில் சஹாபாக்கள் போயிட்டு இருந்த பொழுது சில சஹாபாக்கள் நோன்பு வச்சாங்க, சில சஹாபாக்கள் நோன்பு வைக்கல. அப்போ யாரா நோன்பு வைக்காம இருந்தாலும் அது நல்லதுங்கிறாங்க. நஃப்தர ஹசனன் சாம ஃபலா ஜுனாஹ் அலைஹி. நான் சில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பிரயாணங்களில் மக்கா வெற்றி கொள்ளக்கூடிய அந்த பேட்டில் அது ரமதான் இருந்துச்சு. அது மாதிரி ரமதான் வேறு வேறு போர்களுக்காக செலுக்கிற பொழுது வந்து சில நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அப்துல்லா இப்னு ரவாஹா போன்ற 2 பேர் மட்டும் நோன்பு வச்சுருப்பாங்க, மற்றவங்க நோன்பு விட்டுருவாங்க. அப்போது மக்காவுடைய வெற்றி நிகழ்ச்சியின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க வந்து மக்காவை மக்கா நெருங்கி போயிட்டாங்க. நெருங்கி போய் அந்த அசர் நேரத்தில் கூட என்ன சொன்னாங்க, தண்ணி குடிச்சிட்டு நோன்பு சொல்லி சொன்னாங்க. சாப்பாடு நோன்பு விட்டாங்க. ஏன்னா அது கடுமையான வெயிலாக இருந்ததுனால நோன்பு விட்டாங்க. அப்போ பிரயாணத்தில் வந்து நோன்பு வைக்கிறது வந்து அவசியம் இல்லை. அலைக்கும் ருஹ்ஸத்துல்லா இல்லத்தி ருஹ்ஸுலக்கும். ஏன்னா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பெர்மிஷன் வந்து நீங்கள் செய்யுங்க, அந்த கிரண்டடாக எடுத்துக்கங்க. அல்லாஹ் வந்து பெர்மிஷன் கிரண்டடாக எடுத்துக்கொண்டு நீங்கள் நோன்பு வைக்காம இருந்துக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் நோன்பு வந்து மற்ற மாதங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம், நோன்பு வச்சுக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்க, அந்த பிரயாணம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, கஷ்டமாக இல்லை. இன்றைக்கெலாம் பார்த்தோம்னா அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்தில் தான் குதிரையிலையும் ஒட்டகத்துலேயும் போகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து ஃப்ளைட்டில் போகிற வரணும், 4 மணி நேரம் பிரயாணம் கூட ஒன்றுமே தெரியாத அளவுக்கு ஈஸியாக போய் இறங்கிட முடியுது. இப்போ அதனால் இந்த மாதிரி கஷ்டமில்லாத பிரயாணமாக இருந்துச்சு சொன்னால் நீங்கள் விரும்பினா நோன்பு வச்சுக்கலாம், விரும்பினா விட்டுடலாம். இன்ஷேக் தஃபஸும் வயன்ஷில் ஃபர்தர். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சாபா கேட்குறாங்க, அவருக்கு ஹம்சா பின் அம்ர் அல் அஸ்லமி அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்கிறாங்க, நாயகமே நான் வந்து பிரயாணத்தில் வந்து நோன்பு வைக்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ நினச்சிருந்தா நீ விரும்பினா நோன்பு வச்சுக்கோ, நீ விரும்பினா நோன்பு வைக்காம இருக்குது, பிரச்சனை சருகு அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதில் என்ன காட்டுதுன்னு சொன்னால் வந்து நமக்கு எந்த பிரயாணம் நமக்கு ஈஸியாக இருக்குது அப்புறம் வச்சுக்கலாம், நமக்கு சக்தி இருக்குது நோன்பு வச்சுக்கலாம், சக்தி வச்சு நோன்பு வச்சுக்கலாம். இல்லை இந்த பிரயாணம் நோன்பு வைக்க முடியாது, கஷ்டமாக இருந்தால் இன்னும் விட்டுறலாம். அந்த மாதிரி ஏன்னு சொன்னால் லைஸ் மினல் பிர்ரு அஸ்ஸியாமு ஸபர். ஏன்னா பிரயாணத்தை நோன்பு வைக்கிறது வந்து அவ்வளோ உசிதமானது அல்ல, அவ்வளோ நன்மையானது அல்ல. அதனால் நோன்பு வைக்காமல் இருக்கிறதுக்கு சரி உங்களுக்கு இருக்குது. அப்போ நோன்பு இருக்கிறதுக்கு அர்த்தம் குற்றவாளி ஆக மாட்டீங்க. ஆனால் சில பிரயாணங்களில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது பெரிய கஷ்டம் இல்லை, வச்சிடலாமே, கடமை ரம்ஜான்லேயே நிறைவேற்றும் ஆயிடுன்னு சொல்லி நினச்சிங்கன்னா வச்சுக்கலாம், தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் சொன்னாங்கன்னா சலுகையை நான் பயன்படுத்தி விட்டுறக்கூடாதுக்காக வேண்டி விடாப்படியாக செய்வாங்க, வந்து நோன்பு வைக்காவே இருப்பாங்க. அப்படின்னு அவசியம் இல்லை, வைக்க முடியாது நீங்கள் வச்சுக்கலாம், வைக்க முடியாது விட்டுறணும் அப்படிங்கிற. ஏன்னு சொன்னால்